طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. طلع البدر علينا من ثنيات الوداع. أحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقانه المجيد بعد أعوذ بالله من سميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فانطلقا حتى إذا ركبا في السفينة خرقها قال أخرقتها لتغرق أهلها لقد جئت شيئا إمرا. صدق الله المولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட நபிமார்கள் இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு தலைவர்களாக நபிமார்கள் வந்தார்கள். அல்லாஹ் அந்த நபிமார்களுடைய வரலாறுகளில் ஒரு 25 நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். காரணம், அவர்களின் மூலியமாக அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த அந்த செயல்பாடுகளை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல்லாயிரக்கணக்கான வருடத்திற்கு முன்பாக நடந்த வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையில் தான் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவர்களும் செய்த அந்த பிரயாணமும் அதில் ஏற்பட்ட நிகழ்வுகளையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதம் வழங்கப்பட்ட ஒரு மனிதர், ஒரு இறை தூதர். தன் பேச்சால் எல்லா மக்களையும் கவரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். எந்த அளவிற்கு என்றால், ஃபிரௌனுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு காரணமே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் ஃபிரௌனுக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்கு அனுப்பி வைத்த பொழுது ஃபிரௌன் இவருடைய பேச்சை கேட்கவில்லை. கொஞ்சம் சற்று தூரமாக இருந்த மனைவி இவருடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள், அல்லாஹுவை ஏற்றார்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டார்கள். காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேச்சாற்றல் தான் என்று வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு பேச்சாற்றலிலும் கல்வி ஞானங்களிலும் அதிகம் இவர்கள் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் இவருடைய வரலாறுகள் குறிப்பிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, இவர்களுடைய அறிவாற்றலை வியந்து பார்த்த அந்த காலத்து மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். மூசாவே, இந்த உலகத்திலே உங்களை விடவும் அதிகம் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர் யாரேனும் உண்டா என்று கேட்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் தான் அதிக கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அதாவது, நான் தான் இந்த உலகத்திலே கல்விமான், என்னை விடவும் உயர்ந்தவர் இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக வேண்டி தான் ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், மூசாவே, நீர் மட்டும்தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் அல்ல, உங்களை விடவும் உயர்ந்தவர் இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டி அல்லாஹு தஆலா ஒரு நிகழ்வை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களை அல்லாஹு தஆலா 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அல்லாஹ் போக சொல்கிறான். 2 கடல் சந்திக்கக்கூடிய அந்த இடத்திலே தான் இந்த மனிதர், அதாவது உம்மை விடம் சிறந்த ஒருவர் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கிறார். அல்லாஹு தஆலா கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியை சொல்றான். நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு மீன், அந்த மீன் அந்த கடலிலே குதிக்குகிற பொழுது அந்த இடத்திலே தான் அந்த மாமனிதர், அந்த இறைநேசர் இருப்பார் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்புகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பணியாளருடன் கையிலே ஒரு மீனை உணவுக்காக வேண்டி எடுத்தவாறு செல்கிறார்கள். அந்த இடத்தை அடைய பல நாட்கள் ஆனாலும் அந்த மனிதரை சந்திக்க ரொம்பவும் ஆவலோடு இருந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே தூரமான பயணத்தை இவர்கள் ஒரு கஷ்டமாக நினைக்கவில்லை. வெகு தூர பயணம் என்றாலும் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ள அவர்கள் முன் வந்தார்கள்.
கையிலே இருந்த அந்த மீன் உடன் வந்த அந்த பணியாளர் அவருடைய கையிலே இருந்தது அந்த மீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெகு தூர பயணம், அந்த கடலையும் சந்தித்து விட்டார்கள். இருந்தாலும் அந்த கடலிலே அந்த அதிசயம் ஒன்று நடக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான் அல்லவா, அந்த இடத்திலே அந்த கடலிலே இந்த மீன் குதிக்க அந்த இடத்துல தான் அந்த மாமனிதர் இருப்பார் என்று அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ களைப்பிலே அந்த இடத்திற்கு சென்று தூங்கிவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கியதற்கு பின்னாலே பணியாளருடைய கையிலே இருந்த அந்த பையிலே இருந்த அந்த மீன் துள்ளி குதித்து அந்த கடலை அடைகிறது. உடன் சென்ற அந்த பணியாளரும் களைப்பிலே இந்த அற்புதத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கி கொண்டிருந்தார்கள். இவரும் களைப்பிலே தூங்கிவிட்டார். ஒரு கட்டத்திலே இருவரும் எழுந்து சென்று விட்டார்கள். எதுவுமே நடக்கவில்லை போலும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கவே இருவரும் சென்று கொண்டிருந்தார்கள். ரொம்ப தூரம் சென்றவுடன் தான் இந்த பணியாளர் நினைவுக்கு சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் பணியாளரிடம், பணியாளரே ஹாதிமே, எனக்கு பசியாக இருக்கிறது, பையிலே உள்ள மீனை எடுங்கள் என்று சொல்ல பணியாளருக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது கடலில் நடந்த அந்த அதிசயம். கடலிலே நடந்த அந்த அதிசயத்தை சொல்கிறார். மூசாவே, இந்த பையிலே உள்ள அந்த மீன் அது துள்ளி குதித்து அது கடலை அடைந்து விட்டது என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே ஆச்சரியப்பட்டார்கள். நீ அப்பொழுதே ஏன் சொல்லவில்லை என்று சொன்ன பொழுது பணியாளர் சொன்னார், ஷைத்தான் என்னை மறக்கடித்து விட்டான், நான் மறந்து போய்விட்டேன், சொல்லுவதாகத்தான் இருந்தேன், ஆனால் மறந்து விட்டேன் என்று சொன்ன பொழுது திரும்பவும் அந்த கடலை நோக்கி செல்கிறார்கள். அந்த இறைநேசரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைகிறார்கள். அந்த இறைநேசருக்கு பெயர் தான் ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வார்கள். இந்த இடத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான பயணமும் துவங்குகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமிடம் பேசுகிறார்கள். நான் உங்களிடம் அதிக கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர் என்று நான் அறிந்தேன். அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான். நான் உங்களிடம் கல்வி பயில வந்திருக்கிறேன் என்று சொல்ல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தெரிந்தவராக இருக்கிறார்கள் போலும் சொன்னார்கள், நீர் பொறுமையாக இருக்க மாட்டீரே, நான் செய்த சில செயல்பாடுகளை பார்த்து நீ வேந்து போய் அல்லது கோபப்பட்டு என்னை ஏதேனும் பேசிவிடுவீரே, உனக்கு பொறுமை இருக்காதே என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக நான் இருப்பேன் கண்டிப்பாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இருவருக்குமான பயணம் துவங்குகிறது. இருவரும் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போய்கொண்டிருக்கும் பொழுதே ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் ஒரு கரையோரத்திலே நின்றிருந்த ஒரு கப்பலிலே துளையிடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஹத்தா இதா ரகிபா ஃபிஸ் ஸஃபீனத்தி ஹரகஹா, புறப்பட தயாராக இருந்த ஒரு கப்பலிலே ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் துளையிடுகிறார்கள், ஓட்டை போடுகிறார்கள். அப்பொழுது உடனே கோபப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால அஹரகதஹா லிதுஹ்ரிகஹா, நீர் என்ன அது கப்பலில் உள்ளவர் எல்லாம் மூழ்கி விட வேண்டும் என்று நீ நினைக்கிறீர்களா, அதனால நீ ஓட்டம் போடுறீங்களா என்று கோபத்தோடு கேட்டார்கள். ஆனால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே சொன்னார்கள், நீ பொறுமையாக இருக்க மாட்டீர், நான் செய்த செயலை நீ பார்த்துவிட்டு கோபப்படாமல் பொறுமையோடு நீ இருக்க மாட்டீர் என்று சொன்ன பொழுது நான் பொறுமையோடு தான் இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் இங்கே முதலிலேயே அந்த ஷரத்துக்கு அந்த கட்டுப்பாட்டை மீறிவிட்டார், எல்லை மீறிவிட்டார் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஹரகத்தஹா லிதுஹ்ரிகஹா, அந்த கப்பலில் உள்ளவங்களாம் மூழ்க வேண்டும் என்று நீங்கள் ஓட்ட போடுறீங்களா என்று கேட்டார்கள். லகத் ஜிஅத ஷைஅன் இம்ரா, நீ வேறு மோசமான ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கோபத்தோடு சொல்கிறார்கள். அப்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால அலம் அகுல்லக இன்னக லன் தஸ்ததிஅ மஇ ஸப்ரா, நான் சொல்லலையா நீ பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லலையா? அப்போ தான் சொன்னாங்க, இல்லை நான் திரும்பியும் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லி திரும்பவும் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாக இருக்கிறேன், இதுக்கு மேலே எந்த ஒரு கேள்வியும் நான் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட. திரும்பவும் பயணத்தை மேற்கொள்கிற பொழுது இரண்டாவதாக ஒரு வாலிபரை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லுகிறார்கள். முதல்லையாவது கப்பலில் ஓட்டையை போட்டாங்க, ஏன்னா கப்பலில் உள்ளவங்க மூழ்கிடுவாங்க என்று கோபப்பட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதை விடவும் ஒரு மோசமான காரியம், ஒரு சிறுவனை, ஒரு சபி என்று சொல்லக்கூடிய சிறுவனை
இவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள். பார்த்தவர் முன்பு உள்ள கோபத்தை விட டபுள் மடங்காக கோபமாகிவிட்டது. எதற்கு அந்த அதாவது ஃபந்தலகா ஹத்தா இதா லகியா குலாமன் ஃபகதலஹு, அந்த குலாமை அந்த சிறுவனை கொன்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், கதல்த நஃப்ஸன் ஸகிய்யத்தன் பிகைரி நஃப்ஸ், பரிசுத்தமான இந்த பாலகனை ஏன் கொன்றுவிட்டீரே என்று கேட்டார்கள். லகத் ஜிக்த ஷைஅன் நுக்ரா, மோசமான ஒரு காரியத்தை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப கதிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் முன்பு சொன்னது போலத்தான், நீ பொறுமையாக இருக்க மாட்ட, என்னுடைய கட்டுப்பாட்டை மீறிவிட்டா என்று சொன்ன பொழுது திரும்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை இதுக்கு மேலே நான் எந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டேன், நான் என் கோபத்தை குறைத்து கொள்கிறேன், கட்டுப்பாட்டோடு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். திரும்பவும் அந்த பயணம் துவங்குகிறது. மூன்றாவதாக ரொம்ப பசியோடு இருக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பயணத்தை மேற்கொள்ள வெகு தூர பயணம் அது. ஒரு கட்டத்திலே ஒரு இடிந்து விழப்போகிற ஒரு சுவற்றை இவர்கள் தூக்கி நிறுத்துகிறார்கள். யார்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பொழுது கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த சவத்தை தூக்கி நிறுத்துனீங்கல்ல, இதுக்கு கூலி வாங்கிக்கங்க என்று சொன்ன பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இவர்களுக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. இதுக்கு மேலே உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. ஃபலா துசாஹிபினி கது பலகத்தம் இல்லது நீ உதரா, இதுக்கு மேலே நீனும் நானும் ஒன்றா இருந்தால் வேலைக்கு ஆகாது, நீ பிரிந்து போ. இதற்கான காரணங்களை நான் ஏன் செய்தேன் என்கிற காரணங்களை நான் பின்னாட்களிலே சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்து விட்டார்கள். எதனாலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிற பொழுது சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா எதனால் தெரியுமா அந்த கப்பலிலே துறையிட்டார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்? ஏனென்றால் அந்த கப்பல் அது கடலை நோக்கி சென்று விட்டால் இதை எதிர்க்க இவர்களை அழிப்பதற்கு ஒரு அதீதமான ஒரு அரசன் வந்து கொண்டிருக்கிறான். எனவே அவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டித்தான் இந்த கப்பலிலே நான் துறையிட்டேன், இவர்கள் செல்லாமல் இருப்பதற்காக என்று காரணம் எழுதுகிறார்கள். குர்ஆனில் இது குறிப்பிடுகிறது. இரண்டாவது, எதனாலே அந்த சிறுவனை கொன்றார்கள் என்று சொல்ல போனால் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அந்த சிறுவனின் மூலியமா அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்கள், இந்த சிறுவருடைய பெற்றோர்கள் முஃமின்கள், இவரின் மூலியமாக அந்த பெற்றோர்களுக்கு பின்னாட்களில் பாதிப்பு ஏற்படும் என்று இருக்கவே தான் அந்த சிறுவனை அப்பொழுது கொன்றார்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. மூன்றாவதாக, ஏன் அந்த இடிந்து போகக்கூடிய அந்த சுவற்றை தூக்கி நிறுத்தினார்கள் என்று பார்க்கிற பொழுது அல்லாஹ் அதற்கு காரணம் கூறுகிறான். அந்த சுவர் ஒரு இரண்டு எத்தீமான பிள்ளைகளுக்கு உரியது. அந்த சுவற்றுக்கு கீழே தான் புதையல்கள் தங்க புதையல்கள் இருக்கிறது. இவருடைய தந்தை பிற்காலத்தில் இவர்களுக்கு ஏதேனும் தேவைப்படும் என்று முடிவு செய்த தந்தை அந்த சுவற்றுக்கு கீழே தான் ஒரு தங்க புதையலை புதைத்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த சுவர் இடிந்து விழுந்து விட்டால் அந்த புதையல் வெளிப்பட்டுவிடும், மக்கள் அதை அபகரித்து விடுவார்கள், எத்தீமான இவர்கள் பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகுவார்கள். எனவே தான் இடிந்து போகக்கூடிய அந்த சுவரை தூக்கி நிறுத்தினேன் என்று ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக குர்ஆனில் வழிநடுகின். குர்ஆனிலே ஒரு பக்க அளவிலே அல்ல 2 பக்க அளவிலே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இங்கே நாம் 2 கோணத்திலே யோசிக்க வேண்டும் இந்த வரலாறை. ஒன்று, அதாவது இந்த வரலாற்றிலே ஆசிரியராக ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், மாணவராக ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் என்ன செய்தாலும் அது நன்மைக்கு காரணமாகத்தான் இருக்குமே ஒழிய தீமைக்கு காரணமாக இருக்காது. ஆனால் குறுக்க ஒரு மாணவர் கேள்வி கேட்கிற பொழுது அது ஆசிரியர் மாணவருடைய உறவை பிரித்து விடுகிறது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் குறுக்க மறுக்க மாணவர்கள் கேள்வி கேட்டால் ஆசிரியருக்கும் மாணவருக்குமான ஒரு பிளவு ஏற்பட்டுவிடும் என்பது இந்த வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க ஒரு பாடம். இரண்டாவது பாடம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய புறத்திலிருந்து நாம் யோசிக்க வேண்டும். உலகத்திலே ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால், ஒரு தவறு ஏற்பட்டால் அதை பார்த்து கொண்டு நாம் அதை கண்டும் காணாமலும் நாம் இருக்கக்கூடாது. உலகத்தில் எந்த ஒரு அசம்பாவிதங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள் நடந்தாலும் அதை முடிந்த அளவிற்கு நாம் தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள் அல்லவா,
ஒரு பாவம் ஏற்படுகிற பொழுது, ஒரு அநீதம் ஏற்படுகிற பொழுது, ஒரு அனாச்சாரங்கள் உலகத்திலே பூமியில் நடக்குகிற பொழுது அதை முடிந்த அளவிற்கு கையால் தடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முடியாவிட்டால் வாயால் பேசியாக அதை சமாதானத்திற்கு கொண்டு வாருங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் மனதளவிலாவது அதை நினைத்து அது பாவம் என்று ஒதுங்கி விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மூன்றாவது நிலை தான் ஈமானுடைய கடைசி நிலையாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்திலே எங்கெல்லாம் அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள், அநீதங்கள் நடக்கிறதோ அதை பார்த்து விட்டு ஒரு ஈமானியனாக, ஒரு சாமானியனாக நாம் அமைதி காத்திருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த கால சூழ்நிலையில் நாம் பார்க்க போனால் இஸ்லாத்திற்கு எதிரான வன்மங்கள் நிறைய இந்த உலகத்திலே, குறிப்பாக இந்த இந்தியாவிலே ஏற்படுகிறது. நம்முடைய இறை ஆலயங்கள் எல்லாம், பள்ளிவாசல்கள் எல்லாம் கோவில்களாக மாற்றப்படுகிற ஒரு சூழ்நிலை ஒரு 35-40 ஆண்டுகளாக இந்தியாவில் ஏற்பட்டு இருப்பதை உலக மக்கள் மறக்க முடியாது. எங்கெல்லாம் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த பள்ளிவாசல்கள் கோயில்கள் தான் என்கிற ஒரு சூழ்நிலையை வருங்கால தலைமுறைக்கு இவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் என்கிற அச்சத்தை எல்லா இஸ்லாமியர்களுடைய உள்ளத்திலும் இன்றைய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. பாபர் மசூதியிலே தொடங்கி கிட்டத்தட்ட டெல்லியினுடைய ஜாமியா மஸ்ஜித், ஏன் அஜ்மீர் தர்கா வரைக்குமே இன்றைக்கு சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்திலே ராமர் கோவிலை நிறுவி இருக்கிறார்கள். சொல்ல போனால் 1992 இடிக்கப்பட்ட பாபர் மசூதி, அதற்கு பின்னாலே அதற்கு வந்த தீர்ப்புகளை எல்லாம் பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2019 இதற்கு கொடுத்த தீர்ப்புகளை பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த இடத்திலே பாபர் மசூதி தான் இருந்தது, கோயில் இல்லை, ராமர் கோவில் இல்லை. இந்த இடம் மஸ்ஜிது தான், இங்கே பள்ளிவாசல் தான் இருந்தது, இது கட்டியவர் பாபர் தான் என்று ஒத்துக்கொண்டது. இருந்தாலும் இந்த இடத்தை நீங்கள் ராமர் கோவிலுக்காக நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று முட்டாள்தனமான ஒரு தீர்ப்பை கொடுத்தது. அந்த நேரத்திலும் கூட நம்முடைய இஸ்லாமியர்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா? இங்கே அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல் தானே, கொடுத்துட்டு போகிறதுனால என்ன ஆகிடப்போகுது, ஏன் இவ்வளோ தூரம் போய் முட்டுறீங்க, மோதுறீங்க என்று சொல்லி சில முஸ்லீம்கள் நம்மை பேசினார்கள். அதை எதிர்த்து கேட்க போனவர்களை நம்முடைய இஸ்லாமியர்களே கேட்டார்கள், ஏன் இப்படி மோதுறீங்கன்னு. அன்றைக்கு பேசினார்கள் ஒரு மசூதி தானேன்னு சொல்லி. இன்னைக்கு ஒவ்வொரு மசூதிகளாக, பள்ளிவாசல்களாக, தர்காக்களாக இன்றைக்கு தோற்றம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலே புதிதாக கட்டப்படக்கூடிய பள்ளிவாசல், அந்த இடத்திலே சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். பழங்காலத்து பள்ளிவாசல்களாக இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்களையும் சர்ச்சைக்குள்ளாக்குகிறார்கள். எதிரிகளுடைய திட்டம், 2 திட்டம் இருக்கிறது பள்ளிவாசல்களை நோக்கி. ஒன்று, புதிதாக எங்கேயெல்லாம் பள்ளிவாசல் கட்டப்படுகிறதோ அந்த இடத்திலே இது முறையாக விசாரிக்கப்பட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அல்ல, ஏற்கனவே இங்கே கோயில்கள் இருந்ததாக சொல்லி சர்ச்சைக்கு உள்ளாக்குகிறார்கள். இரண்டாவது, பழங்காலத்து பள்ளிவாசல்களான பாபர் மசூதியிலிருந்து சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய ஜமா மஸ்ஜித் வரைக்கும், டெல்லியினுடைய ஜும்மா மஸ்ஜித் வரைக்கும், ஏன் அஜ்மீர் தர்கா வரைக்கும் பன்னூற்றுக்கணக்கான வருடங்களாக இருக்கக்கூடிய அந்த பழங்காலத்து மசூதிகளையும் தர்காக்களையும் வைத்து அதற்கு முன்னால் எல்லாம் தர்கா கட்டுவதற்கு முன்னால் இந்த இடத்திலே கோயில்கள் தான் இருந்தது என்று ஒரு பொய்ப்புரட்டான ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் இது சொல்ல வருவதற்கான காரணம், இது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக ஏற்படுகிற பொழுது சினிமாக்களின் வழியாக பள்ளிவாசல்களை கொச்சைப்படுத்தி அதை சேதப்படுத்துவதன் வழியாக இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்கிற ஒரு திட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லா முஸ்லிம்களும் அதை முடிந்த அளவிற்கு அது நம்முடைய கருத்துக்களால் அவர்களை எதிர்க்க வேண்டும். முடிந்த அளவிற்கு தன்னுடைய கரங்களால் அதை எதிர்க்க வேண்டும். அதிலும் முடியாதவர்கள் தன்னுடைய மனதிலாவது இது போன்ற அட்டுழியங்கள், அநியாயங்கள் நடக்கிறதே என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். உலகத்தில் இது போன்ற எங்கெங்கெல்லாம் அநியாயங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள் நடக்கிறதோ அந்த நேரத்தில் ஒரு ஈமானுடைய உள்ளத்திலே நாம் செய்த பாவங்களால் தான் அல்லாஹ் இது போன்ற அட்டூழியங்களை, இது போன்ற சோதனைகளை அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்துகிறான் என்கிற எண்ணமும் நமக்கு இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நமக்கு எதிராக
சூழ்ச்சி செய்யக்கூடிய சூழ்ச்சியாளர்களை அல்லாஹு தாலா அவருடைய சூழ்ச்சியை முறியடிப்பானாக. குர்ஆன் கூறுவது போல மகரு அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், மக்கர் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான், வல்லாஹு ஹைருல் மாக்கிரின் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர் அல்லாஹு தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் அல்லவா. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியை முறியடிப்பானாக. இஸ்லாத்திற்கு எதிராக யாரெல்லாம் பங்கம் விளைவிக்க நினைக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா தக்க பாடத்தை அல்லாஹு தாலா புகட்டுவானாக. இஸ்லாமியர்களுக்கு எங்கெங்கெல்லாம் இறை ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அதற்கு அல்லாஹு தாலா முழு பாதுகாப்பை அல்லாஹ் அவன் ஏற்பானாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.